வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.13 ஃபர்ஸ்ட் சம். டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஃபிஃப்த் சம்மில் என்ன சார், 9a² b² x² minus 24abcdx plus 16c² d² equal to 0. இது வந்து எக்ஸாம்பிள் சம். பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை காண்க. என்னது? 9ab a² b² x² minus 24abcd x plus 16c² d² equal to 0. இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி செய்யணும்னு சொல்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், 9a² b² 9a² b² x² minus 24abcdx plus 16c² d² equal to 0. ஓகேவா? இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. இதில் வந்து மூலங்களின் தன்மையை காண்க அப்படின்னு சொல்கிறோம். மூலங்களை பாருங்கள், நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். இந்த ரூட்ஸ் வந்து எப்படிப்பட்ட ரூட்ஸ்ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னது? டெல்டா ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac. இதுதான் என்னது? அந்த ஃபார்முலா. இப்போ இந்த ப்ராப்ளத்திலேருந்து ஏபிசி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல பாருங்கம்மா, 9a² b² x² minus 24abcdx plus 16c² d² equal to 0. இதுதான் அந்த இருபடி சமன்பாடு. இப்போ நமக்கு ax² plus bx plus c equal to 0. இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம a வந்து என்னது? 9a² b². b வந்து என்னது? minus 24abcdx. c வந்து என்னது? 16c² d². ஓகேவாம்மா? இப்போ நம்ம a வந்து கண்டுபிடிக்குமா? கண்டுபிடிச்சாச்சு. a equal to 9a² b². b equal to minus 24abcd. c equal to a² minus 24abcd. c வந்து 16c² d². ஓகேம்மா? இப்போ டெல்டா ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac. ஸோ டெல்டா வந்து b² என்னது? மைனஸ் 24abcd. 4 இன்ட்டு a என்னது? 9a² b². c வந்து என்னது? 16c² d². ஓகேவாம்மா? இப்போ இது வந்து ஸ்கொயர். b வந்து என்னது? மைனஸ் 24abcd தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4a வந்து என்னது? a வந்து 9a² b². c வந்து என்னது? 16c² d². இப்போ எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோமா? மைனஸ் த ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் ப்ளஸ் 24² வந்து 576. அப்படி தானம்மா? abcd மைனஸ் இங்கே பாருங்கள், 4 இன்ட்டு 4 ஸ்டார் 9 36. அப்படி தானே? 36. அது பிறகு இன்ட்டு a² b² 16c² d². ஸோ தட் இஸ் இங்கே பார்த்தீங்களாம்மா, இதில் இந்த இடத்துலையும் மறுபடியும் ஒரு சின்ன எரர் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? இது வந்து a² b² c² d². 24 த ஹோல் ஸ்கொயர் வந்து 576. இது வந்து நம்ம உள்ள ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? a² b² c² d². இப்போ கிளாஸ் ரூமில் பாடம் நடத்தினா மேம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு கரெக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இது வீடியோவாக இருக்கிறதுனால நான் தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து மைனஸ் இங்கே இப்போ 4 ஸ்டார் 9 தட் இஸ் 36. ஓகேவாம்மா? இன்று இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும். ஸோ 576 a² b² c² d² மைனஸ் 36யும் 16 நம்ம மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ த 6 36. ஓகேம்மா? 21. அடுத்து ஒரு 6 3 6 7 576. 576 a² b² c² d². ஸோ தட் இஸ் 0. டெல்டா வந்து 0னா என்ன சொல்லலாம்? ஆன்சர், மூலங்கள் வந்து மெய் மற்றும் சமம். மூலங்கள் என்னதும்மா? மூலங்கள் மெய் மற்றும்
சமம். மூலங்கள் வந்து மெய் மற்றும் சமம். என்னது டெல்டா வந்து ஈக்குவல் டு 0னா மூலங்கள் மெய் மற்றும் சமம். இப்போ வந்து நமக்கு இந்த கண்டிஷனை வந்து இதோட உங்கள் ப்ராப்ளம் முடிஞ்சிட்டு ஓகேவாம்மா. ஆனால் நம்ம வந்து என்ன செய்யலாம், டெல்டா வந்து கிரேட்டர் தென் 0னா என்னது, டெல்டா கிரேட்டர் தென் 0னா என்ன சொல்லலாம், மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. மூலங்கள் வந்து மெய் மற்றும் சமமில்லை. செகண்ட் வந்து என்னது, டெல்டா வந்து லெஸ் தென் 0னா என்னது, மெய் மூலம் இல்லை. தேர்ட் வந்து என்னது, டெல்டா ஈக்குவல் டு 0னா என்னது, மூலங்கள் மெய் மற்றும் சமம். ஓகேவாம்மா. இது வந்து இந்த 3 கண்டிஷனை தரோவாக படிச்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா இருக்கலாமா, டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இதையும் கண்டுபிடிச்சிக்கணும். இதையும் கண்டிப்பாக படிக்கணும். இது வந்து ஃபார்முலா. டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இந்த ஃபார்முலா தரோவாக படிச்சுக்கிட்டணும். அப்புறம் இதிலேருந்து என்ன செய்யுது, இந்த குவாட்ராட்டிக் இந்த இருபடி சமன்பாடு இருக்குல்லையே, அதுலேருந்து ஏபிசி வேல்யூவை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி என்ன செய்யணும், இந்த ஃபார்முலாவில் வந்து என்ன செய்யணும், நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சப்ஸ்டியூட் பண்ணி டெல்டா ஈக்குவல் டு 0னா இதுதான் ஆன்சர், மூலங்கள் மெய் மற்றும் சமம். இது வந்து இந்த 3 கண்டிஷனை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 3 கண்டிஷனையும் தரோவாக படித்து கொடுக்கணும். ஓகேவாம்மா. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவாம்மா. அதுக்கு பிறகு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 24 ஹவர்ஸில் எல்லா ப்ராப்ளத்தையும் வீடியோவாக அப்லோடு பண்ணி விட்டுருவேன். உங்களுக்கு ஈவினிங் 7 to 9 லைவ் டியூஷனுக்கு கூட நான் வந்து உங்களுக்கு டவுட்லாம் கிளியர் பண்ணுறேம்மா. ஓகேவாம்மா. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்காக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா. டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுக்குமா, நீங்கள் அங்கே போய் என்ன செய்யணும், மாணவர்களாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.